அனைவருக்கும் வணக்கம். Realme அவங்களுடைய flagship smartphone Realme X2 Pro வர நவம்பர் 20th அன்னைக்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த flagship லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் அவங்க லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Realme 5S இதுக்கான ஒரு டெடிகேட்டட் பேஜும் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெடிகேட்டட் பேஜ் மூலயமா வந்து Realme 5S உடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் இதோடைய சில ஃபீச்சர்ஸ் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் Realme 5S உடைய ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒருவேளை நீங்கள் Realme 5 வாங்குறதா இருந்தீங்கன்னா Realme 5 வாங்கலாமா இல்லை Realme 5Sக்காக காத்திருக்கலாமா அதையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ Realme 5S அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme உடைய 5 சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. Realme உடைய 5 சீரீஸில் வந்து ஏற்கனவே 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று Realme 5 Pro மற்றும் Realme 5. ஸோ இந்த 5 சீரீஸில் இன்னொரு வேரியண்ட்டாக Realme 5S இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அஃபிஷியலாக நவம்பர் 20th அன்னைக்கு. ஸோ Realme 5Sல என்ன ஸ்பெஷாலிட்டி, இதோட ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக Realme 5 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். இதே பிளாஸ்டிக் பேக் பேனல் தான், ஆனால் கலர் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைவ் இமேஜஸில் ரெட் கலர் காட்டியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் கிரேடியன்ஸ் எல்லாமே வந்து பேக் பேனல் வந்து பிளாஸ்டிக் பேக் பேனல் அப்படியே Realme 5ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே பேக் பேனல் தான். Realme 5 உடைய பேக் பேனல் எப்படி குவாட் கேமரா அலைன் பண்ணியிருந்தாங்களோ வெர்டிக்கலாக Realme 5Sம் அதே மாதிரி தான் வரப்போகுது. எல்இடி ஃப்ளாஷும் இருக்குது. இதில் ரியர் சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுக்க போகிறாங்க. Realme 5 மாதிரியே கீழே Realme உடைய லோகோவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட ஓவரால் அவுட்லுக்கில் இதோட ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் Realme 5S மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ரேமில் தான் வரப்போகுது. உங்களுக்கு கீழே தான் வந்து 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்பீக்கர் கிரில், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டோட இது லான்ச் ஆகலாம். அது மட்டும் இல்லை, இதுவும் Realme 5S மாதிரி உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டோட தான் வரப்போகுது. ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme 5 மாதிரி இதுவும் வாட்டர் ட்ராப் நாச்சில் தான் வரப்போகுது. டிஸ்பிளே சைஸ் ரீசெண்டாக ரிவீல் ஆயிருக்கு. 6.51 inch HD+ LCD பேனல், Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனோட இது லான்ச் ஆகும். ஸோ ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் வந்து Realme 5 என்னவோ அதே மாதிரி தான் Realme 5Sம் கொடுத்துருக்கிறதுனால ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே HD அப்படிங்கிறதுனால கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கும். Realme 5ல கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே வைப்ரண்ட்டாக இருந்தது. ஸோ கட்டாயம் வந்து Realme 5Sம் உங்களுக்கு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக Realme 5S உடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Qualcomm Snapdragon 665ல தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஏற்கனவே Realme 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து Snapdragon 665ல தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே சிப்செட்டோட தான் Realme 5Sம் லான்ச் ஆகும் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் நான் Realme 5S வந்து 675ல லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க தகவல் படி இது Snapdragon 665ல தான் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக Realme 5 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ Realme 5 உடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. கேமிங்காக இருக்கட்டும், கேமரா பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. பட்ஜெட் கேட்டகரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ கட்டாயம் Realme 5Sம் வந்து Snapdragon 665ல அதே அளவுக்கு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக Realme 5S உடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து Realme 5 மாதிரி Android 9 Pie ColorOS 6ல தான் அட் ப்ரெசென்ட் லான்ச் பண்ணுவாங்க. ஃபியூச்சரில் வந்து ColorOS 7 மற்றும் Android 10 அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம் தாராளமாக. ஸோ Realme 5Sம் வந்து Realme 5 மாதிரி உங்களுக்கு Android 9 Pieல தான் இப்போ லான்ச் ஆகும். அடுத்ததாக Realme 5S உடைய பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமராஸ். இதோட கேமராஸ் வந்து Realme 5 மாதிரி உங்களுக்கு ரியர் சைடில் குவாட் கேமரா செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பிரைமரி சென்சார் 48 மெகா பிக்சல், அதாவது Realme 5 Proல கொடுத்த மாதிரி 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட லான்ச் பண்ண போகிறாங்க. அதே Realme 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சல் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து Realme 5Sல பெரிய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க Realme 5S வந்து உங்களுக்கு பிரைமரி சென்சார் 48 மெகா பிக்சல். இதுவும் வந்து உங்களுக்கு சாம்சங் உடைய GW1 சென்சாராக தான் இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அந்த சென்சாரில் தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. மற்ற சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 5ல எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸோட இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 5ல கொடுத்த மாதிரி வாட்டர் ட்ராப் நாச்சில் உங்களுக்கு 13 மெகா பிக்சலில் தான் Realme 5Sம் உங்களுக்கு லான்ச் ஆகும். ஸோ ஓவரால் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட Realme 5 Proல எவ்வளோ தூரம் எக்ஸைட்டிங்காக இருந்ததோ அந்த அளவுக்கு உங்களுக்கு Realme 5Sல இருக்கும். ஏன்னா Realme 5ல வந்து உங்களுக்கு 12 மெகா பிக்சல் அப்படிங்கிறதுனால கட்டாயம் வந்து டீட்டெயிலிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் அந்த பட்ஜெட் கேட்டகரிக்கு அது ஓகே தான். பட் Realme 5Sல வந்து உங்களுக்கு 48 மெகா பிக்சல் இவங்க லான்ச் பண்ண போகிறதுனால
கட்டாயம் வந்து ஃபோட்டோஸோடைய கிளாரிட்டியாக இருக்கட்டும், டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். Realme 5 Proவில் எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு Realme 5Sல வந்து உங்களுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, யூஸ்வலாக ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக தான் காட்டும். மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி ரொம்ப நேச்சுரல் சைடில் இருக்காது, கொஞ்சம் பிரைட்டர் சைடில் தான் இருக்கும். ஸோ பிரைட்டர் சைட் பிடிக்கிறவங்களுக்கு வந்து கட்டாயம் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய கேமராஸும் ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக Realme 5S உடைய பேட்டரி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து Realme 5 மாதிரி உங்களுக்கு மேசிவ் 5000 mAh பேட்டரியோட தான் லான்ச் ஆகும்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. Realme 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அதனால இது வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகும். இது 5000 mAh பேட்டரி அப்படிங்கிறதுனால தாராளமாக உங்களுக்கு 1.5 நாள் சார்ஜ் நிற்கும். நீங்கள் கேம்ஸ் விளையாடினாலும் வீடியோஸ் பார்த்தாலும் எவ்வளோ நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வந்து தாராளமாக வந்து 1.5 நாள் உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். ஏன்னா இது 5000 mAh பேட்டரி. ஆனால் இந்த 5000 mAh பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து கட்டாயம் உங்களுக்கு 2.5 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் ஆகும். ஸோ Realme 5Sல வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா Realme 5ல வந்து அது ஒரு ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ Realme 5S வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதர்வைஸ் அதுவும் வந்து உங்களுக்கு Realme 5 மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஓவராலாக Realme 5S அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 5ல வந்து கேமரா செக்மெண்ட் அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணால் அதுதான் Realme 5S அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ Realme 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8999க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ Realme 5S எந்த ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்க அதுதான் இப்போ ரொம்பவே க்ரூஷியலான ஒரு விஷயம். ஒருவேளை இது ரொம்பவே காஸ்ட்லியாக 11,000 மேலே லான்ச் பண்ணாங்கன்னா வந்து இது வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஒருவேளை இது 10,000 கீழே லான்ச் பண்ணாங்கன்னா கட்டாயம் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து கேமரா வந்து உங்களுக்கு 48 மெகா பிக்சலில் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை 5000 mAh பேட்டரி கூட ஒருவேளை ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்தாங்கன்னா கட்டாயம் Realme 5S வந்து பட்ஜெட் கேட்டகரியில் ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ Realme 5S பற்றி உங்கள் கருத்து என்ன? இது என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.